शिवे शृङ्गारार्द्रा तदितरजनी कुत्सनपरा सरोषा गङ्गायां गिरिशनयने विस्मयवती हराहेभ्यो भीता सरसिरुह सौभाग्यजननी सखीषु स्मेराते मयि जननि दृष्टिः सकरुणा गते कर्णाभ्यर्णं गरुत इव पक्ष्मानि दधति पुराम्भेतुश्चित्त प्रशमरसविद्रावनफले इमे नेत्रे गोत्राधरपतिकुलोत्तंसकलिके तवा कर्णाकृष्ट स्मरशरविलासं कलयतः विभक्तत्रैवर्ण्यं व्यतिकरितलीलाञ्जनतया विभाति त्वन्नेत्र त्रितयमिदमीशानदयिते पुनः स्रष्टुं देवान् द्रुहिण हरिरुद्रानुपरतान् रजसत्वं बिभ्रत्तम इति गुणानां त्रयमिव पवित्रीकर्तुं नः पशुपतिपरा दीनहृदये दयामित्रैर्नेत्रैररुणधवलश्यामरुचिभिः न दशो नो गङ्गा तपनतनयेति ध्रुवममुम् त्रयाणां तीर्थानाम् उपनयसि सम्भेदमनघम् निमेषोन्मेषाभ्यां प्रलयमुदयं याति जगति तवेत्याहुः सन्तो धरणिधरराजन्यतनये त्वदुन्मेषाज्जातं जगदिदमशेषं प्रलयतः परित्रातुं शङ्के परिहृतनिमेषास्तव दृशः तवापर्णे कर्णे जपनयनपैशून्यचकिता निलीयन्ते तोये नियतमनिमेषाशफरिकाः इयं च श्रीर्बद्धश्चतपुटकवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति दृशाद्राघीयस्या दरदलितनीलोत्पलरुचा दवीयां संदीनं स्नपय कृपया मामपि शिवे अनेनायं धन्यो भवति न च ते हानिरियता वने वा हर्म्ये वा समकरनिपातो हिमकरः अराळं ते पालीयुगलमगराजन्यतनये न केशामाधत्ते कुसुमशरकोदण्डकुतुकम् तिरश्चीनो यत्र श्रवणपथमुल्लङ्घ्य विलसन् अपाङ्गव्यासङ्गो
दिशति शरसन्धानधिषणाम् स्फुरद्गण्डभोग प्रतिफलितताटङ्कयुगलम् चतुश्चक्रम् मन्ये तव मुखमिदम् मन्मथरथम् यमारोह्य द्रुह्यत्यवनिरथमर्केन्दुचरणम् महावीरो मारः प्रमथपतये सज्जितवते सरस्वत्या सूक्तेर्अमृतलहरी कौशलहरीः पिबन्त्या शर्वाणि श्रवणचुलकाभ्यामविरलम् चमत्कारश्लाघा चलितशिरसकुण्डलगणो जनत्कारैस्तारैः प्रतिवचनमाचष्ट इव ते. சௌந்தர்யலகரி விளக்கம். ஸ்லோகம் 51. ஸ்ரீ ஜனன்யை நமக. புகழ் பெற தேவியின் ரசப்பார்வை. தாயே, உன்னுடைய பார்வையில் என் வகை ரசங்களும் பொதிந்துள்ளன. அதாவது சதாசிவன் விஷயத்தில் ஸ்ருங்கார ரசமும், மற்ற மக்களிடம் பீபத்சம் என்ற வெறுப்பும், கங்கையிடம் கோபமும், பரமசிவனின் நெற்றிக் கண்ணில் அத்புத ரசமும், சிவபெருமானின் பாம்புகளிடமிருந்து பயமும், தாமரை மலரை போல சிவந்த வீர ரசமும், தோழிகளிடம் ஹாஸ்ய ரசமும், என்னிடம் கருணாரசமும் கொண்டதாக விளங்குகிறது. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் நல்ல புகழ் உண்டாகும், சர்வஜன வசியமும் உண்டாகும். நிவேதனம் உளுந்துவடை, தேன். ஸ்லோகம் 52. ஸ்ரீ கோத்ராதரபதி குலோ தம்ச கலிகாயை நமக. கண் நோய் காது நோய் நீங்க. தேவியின் கண்கள். மலையரசனின் குல விளக்கே, உன்னுடைய இந்த 2 கண்கள் காதுகள் வரை பரவியுள்ளன. பானங்களுக்கு இருபுறமும் கட்டப்படும் இறகுகள் போன்ற மயிர்களையும் தாங்குகின்றன. இவை திரிபுரங்களை அழித்த பரமசிவனின் சாந்தி ரசத்தை அளிப்பவை, சிங்காரத்தை தோற்றுவிப்பவை என்பது கருத்து. காது வரை இழுக்கப்பட்ட மன்மதனுடைய பானங்களை போல் உள்ளவை. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் கண்களில் பார்வை மங்குதல், எரிச்சல், காதுகளில் சீழ் வழிதல், குத்துதல் போன்ற நோய்களெல்லாம் நீங்கும். நிவேதனம் பாயசமும் எல்லோரையும். ஸ்லோகம் 53. ஸ்ரீ ஈசான தைத்தாயை நமக. சகுனம் பார்க்க, முக்கண்களும் முக்குணங்களும். பரமேஸ்வரனின் அன்புக்கு உரியவளே, நீ விளையாட்டிற்காக கண்களில் மையை தீட்டியிருக்கிறாய். எனவே உன்னுடைய 3 கண்களும் சிவப்பு, வெளுப்பு, கருப்பு என்னும் 3 வர்ணங்களை கொண்டிருக்கின்றன. இதை பார்த்தால் பிரளய காலத்தில் உன்னில் அடங்குகிற பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் என்னும் தேவர்களை மறுபடியும் படைப்பதற்காக முறையே ரஜோகுணம், சத்வகுணம், தமோகுணம் என்பவைகளை உன் கண்கள் தாங்குகின்றனவா என்று எண்ண தோன்றுகிறது. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் தேவியின் அருள் கிடைக்கும். குத்து விளக்கேற்றி அதன் அடியில் ஜபம் செய்ய வேண்டும். தீபம் வெளிச்சமாக எரிந்தால் சுபம், மந்தமாக இருந்தால் அசுபம். நிவேதனம் பால் பாயசம். ஸ்லோகம் 54. ஸ்ரீ பசுபதி பராதீன ஹிருதயாயை நமக. துஷ்ட ரோகங்கள் நீங்க, முக்கண்களும் முன்னதிகளும். பரமசிவனிடம் அர்ப்பணித்த மனமுள்ளவளே, உன்னுடைய கண்களில் சிவப்பு, வெளுப்பு, கருப்பு என்னும் 3 விதமான ரேகைகள் வெவ்வேறு வழியாக செல்கின்றன. அவைகள் மேற்கு நோக்கி செல்லும் சிவப்பு வர்ணமுள்ள சோனா நதி, கிழக்கு நோக்கி செல்லும் வெளுப்பான கங்கை, கிழக்கு நோக்கி செல்லும் கருப்பு வர்ணமுள்ள யமுனை, இவைகளின் சங்கமத்தை எங்களை புனிதம் செய்வதற்காக அமைத்திருக்கிறாய் என்றே நினைக்கிறேன்.
காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் பெண்களுக்கு ஏற்படும் சூதக நோய் முதலிய கொடிய நோய்களெல்லாம் நீங்கும். நிவேதனம் வெல்ல பாயசம். ஸ்லோகம் 55. ஸ்ரீ தரணீதர ராஜன்ய தனயாயை நமக. சத்ரு மரிக்க தேவியின் கண் இமை கொட்டுதல். மலையரசனின் மகளே, நீ இமை கொட்டுதலால் உலகம் அழிந்து மறுபடியும் தோன்றுகிறது என அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே உன் கண் திறப்பினால் தோன்றிய இவ்வுலகம் அனைத்தும் அழியாமல் காப்பதற்காகவே உன் கண்கள் இமை கொட்டாமல் இருக்கின்றன என்று எண்ணுகிறேன். காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 2500 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் தம்மை அழிக்க நினைக்கும் பகைவன் அழிவான். விரைவாதம் முதலான அண்ட நோய்களும் நீங்கும். நிவேதனம் பாயசம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு. ஸ்லோகம் 56. ஸ்ரீ அபர்ணாயை நமக. சிறைவாசம் நீங்க தேவியின் கண்கள் பெருமை. ஹே பார்வதி தேவி, உன் கண்கள் உன் காதுகளின் அருகில் சென்று கலகம் செய்கின்றனவோ என்று பயத்தால் உன்னை போல இமை கொட்டாத மீன்கள் தண்ணீரில் மறைந்து விடுகின்றன. இந்த உன் கண்களில் உள்ள ஒளியாகிய லக்ஷ்மி விடியற்காலையில் இதழ்களாகிய கதவுகளால் மூடப்பெறும் கரு நெய்தல் புஷ்பத்தை விட்டு அகல்கிறாள். மறுபடியும் இரவில் அந்த இதழ்களை திறந்து கொண்டு உள்ளே புகுகிறாள். காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 2000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் காலுக்கெட்ட விலங்குகள் தெரித்தோடும், கதவுகளுக்கெட்ட பூட்டுகளும் தெரிக்கும், பந்த விமோச்சனம் உண்டாகும். நிவேதனம் தேன். ஸ்லோகம் 57. ஸ்ரீ சிவாயை நமக. சுபிக்ஷம் ஏற்பட தேவியின் கடைக்கண் பெருமை. சகல மங்களங்களையும் அளிப்பவளே, உன் கடைக்கண் பார்வை சற்றே மலர்ந்த கரு நெய்தல் புஷ்பம் போல விளங்குகிறது. காது வரை நீண்டுள்ளது. உன்னை நெருங்காமல் உள்ள இந்த ஏழையை அந்த பார்வையால் தயவு செய்து ஸ்நானம் செய்துவை. அதனால் நான் புண்ணியமும் செல்வமும் பெறுவேன். இதனால் உனக்கு எந்த குறையும் இல்லை. சந்திரன் காட்டிலும் அரண்மனையிலும் பாரபட்சமின்றி ஒரே விதமாகத்தானே காய்கின்றான். காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 6 நாட்கள் தினம்தோறும் 25,000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் ஒவ்வொருவருக்கும் தேவையான வீடு, வாகனம், மனை, மனைவி முதலான சகல சுகங்களும் உண்டாகும். நாட்டில் சுபிக்ஷம் ஏற்படும். நிவேதனம் தேனும் பாயசமும். ஸ்லோகம் 58. ஸ்ரீ அகராஜன்யதனயாயை நமக. புகழ் பெறவும் நோய் நீங்கவும் தேவியின் கன்னங்கள். பர்வதராஜ புத்திரியே, காதுகளுக்கும் கண்களுக்கும் இடையே வளைவாக உள்ள உன் கன்னங்கள் மன்மதனுடைய வில் என்று யாருக்கு தோன்றாது? ஏனென்றால் இந்த கன்னத்தில் உன் கட்டாட்சம் காதுகளையும் தாண்டி பிரகாசிப்பதால் மன்மதன் பானங்களை பிரயோகம் செய்வது போலிருக்கின்றதன்றோ. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் இந்த ஸ்லோகத்தை 1000 தரம் ஜபம் செய்தால் எங்கும் செல்வாக்கும் புகழும் உண்டாகும். சகல நோய்களும் நீங்கும். நிவேதனம் தேனும் சித்ரான்னமும். ஸ்லோகம் 59. மனைவியின் பிரீத்தியை பெற தேவியின் திருமுகம். ஹே தேவி, உன்னுடைய தாடகங்கள் என்னும் ஸ்ரீசக்கர ரூபமான வைரத்தோடுகள் உன் கன்னங்களில் பிரதிபலிக்கின்றன. அவைகளுடன் கூடிய உன் திருமுகத்தை 4 சக்கரங்களுடன் கூடிய மன்மதனின் ரதம் என கருதுகிறேன். இந்த ரதத்தில் ஏறிக்கொண்டுதான் மன்மதன் சூரியனையும் சந்திரனையும் சக்கரங்களாக கொண்ட பூமியாகிய ரதத்தில் ஏறி திரிபுரங்களை அழித்த பரமசிவனுடன் போர் புரிகிறானோ. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 3 நாட்கள் தினம்தோறும் 25,000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் மனைவியின் அன்பை பெறலாம். சிறந்த பதவியும் கிடைக்கும். நிவேதனம் வெண்பொங்கலும் தேனும். ஸ்லோகம் 60. ஸ்ரீ சர்வான்யை நமக. கல்வி அறிவு பெற தேவியின் இனிய பேச்சு. ஹே பரமசிவன் பத்தினியே, உன் இனிய பேச்சு அமிர்ததாரையின் இனிப்பையும் வெற்றி கொண்டது.
அத்தகைய உன் இனிய சொற்களை சரஸ்வதி தேவி வியப்புடன் தலையசைத்து காதுகளால் பருகுகிறாள். அவள் தலையை அசைக்கும் போது ஒலிக்கும் அவளது கர்ண குண்டலங்கள் ஆமோதிக்கும் வார்த்தைகளை சொல்பவை போலிருக்கின்றன. காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் சகல கலா ஞானமும் சென்றவிடமெல்லாம் செல்வாக்கும் உண்டாகும். நிவேதனம் பால் பாயசமும் தேனும்.